அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் தொடர் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மாயமான பலரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இமயமலையினுடைய அடிவார பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதிகளிலே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதற்காக சிவப்பு நிற எச்சரிக்கை தொடர்ந்து கடந்த ஒரு 3 நாட்களாக வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழை பெய்து முடித்திருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதன்படி தூதியா என்று சொல்லப்படக்கூடிய நதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய இரும்பு பாலம் பல இடங்களிலே அரித்து செல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உடைந்து நொறுங்கி இருக்கின்றது. சில இடங்களிலே தூதியா ஆற்றினுடைய கரையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகளும் அந்த ஒரு பகுதியில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளே விழுந்திருக்கின்றன, நதியில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நதிநீர் வெள்ளப்பெருக்கு, அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவு, அதே போன்று உடைந்து விழுந்திருக்கக்கூடிய பாலங்கள் உள்ளிட்டவற்றின் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மாயமான பலரை தேடக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாலம் என்பது மிரிக் மற்றும் குர்ஜியோங் ஆகிய நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையினுடைய உசேன்கோலா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதியிலே கடும் காற்றுடன் மழை பொழிந்திருக்கின்றது. அதன் காரணமாக நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலங்கள் உடைந்து சென்றிருக்கின்றன. அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கைக்கு ஏற்ப தொடர்ந்து அங்கே மழை பொழிவு இருந்து வந்த நிலையில்தான் மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதி மாவட்டமான டார்ஜிலிங் மாவட்டத்திலே தூதியா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இரும்பு பாலங்கள் கூட உடைந்து விழுந்திருக்கின்றன. பல இடங்களிலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 14 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பல்வேறு நபர்கள் மாயமாக்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை தேடக்கூடிய பணியும் நடந்து வருகின்றது. மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு பகுதி மட்டுமல்லாமல் அங்கு ஒட்டி இருக்கக்கூடிய இமயமலையினுடைய அடிவார பகுதி முழுவதுமாகவே கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.